ஹலோ மக்களே, எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, நோ எக்ஸாம். சென்னை ஆவடி தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா 450 பணியிடங்கள் வந்து இப்போ காலியாக இருக்குது. ஸோ அதுக்கான தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறோம், அதை பற்றி தான் இந்த பதிவுலாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. இது சென்னையில் பார்த்திங்கன்னா ஏவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, கனரக வாகன தொழிற்சாலை. இதில் வந்துட்டு தொழிற்பயிற்சி பணி தான் இப்போ வந்து காலியாக இருக்குது. அதாவது அவங்க ட்ரைனிங் தருவாங்க, 12 மந்த் வந்து ட்ரைனிங் தருவாங்க. அது கூடவே வந்து உதவித்தொகையும் தருவாங்க, ஸ்டைஃபனும் வந்துட்டு தருவாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடித்தவங்க எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/4/2026 24 ஏப்ரல் 20 வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்குது. இதுதான் லாஸ்ட் டேட்டு. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 போஸ்ட் இருக்குது. இதில் மெக்குக்கு பார்த்திங்கன்னா 30, ட்ரிபிளிக்கு 10, இசிக்கு 10, சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு பார்த்திங்கன்னா 20, சிவிலுக்கு 15, ஆட்டோமொபைலுக்கு 15, ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டூல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கேட், கேம், மெக்கட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக் அலைட் பிரான்ச்சஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 போஸ்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டோட்டலாகவே 150 போஸ்ட் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2022 2025 இந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்க வந்து டிகிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இதில் வந்து டைரெக்டாக அவங்க அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு எவ்வளோ உதவி தொகை தராங்கன்னா ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா 18,000 தராங்க, மந்த்லி 18,000 தராங்க. டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 போஸ்ட் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு சில டிகிரி எல்லாம் இருக்குது, மெக்கு, சிஎஸ்சி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 5, 10 அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உதவித்தொகை பார்த்திங்கன்னா 16,200 இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரிமைனிங் இருக்க டிகிரிஸ், அதர் டிகிரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிகாம், பிசிஏ, பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம் இவங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு 250 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான உதவித்தொகை பார்த்திங்கன்னா 18,000. இது வந்து ஒரு 12 மந்த் ட்ரைனிங் தான். எந்த ஒரு எக்ஸாம் இல்லை, அவங்க எடுத்திருக்க மார்க் அந்த மெரிட் லிஸ்ட் வச்சு தான் இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதை அப்ளை பண்ணோன்னா www.nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த மெனுவில் பார்த்திங்கன்னா HVF ஏவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி இந்த லிங்க்குள்ளே போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து இது வந்து போடுறாங்க. டோட்டலாக 450 போஸ்ட்டு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எக்ஸாமே இல்லை, டைரக்ட் மெரிட் லிஸ்ட் தான். நம்ம ஓரளவு நம்ம மார்க் எடுத்து வச்சுருந்தா கண்டிப்பாக இதில் வந்துட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வேறு எந்த வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், ஜாப் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது மெரிட் லிஸ்ட் வச்சு எடுக்கும்போது ரொம்பவே வந்து ஒரு அருமையான வாய்ப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.